வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் அடர்ந்த காட்டு பகுதி மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதிசயமான ஆலயம். சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று வெடி விளங்கியிருக்கும். அதான் வந்து வெள்ளாங்குளம் அல்லது சிப்பியார் பாம்பு வழிகாட்டிய புனித அந்தோனியார் தேவாலயம் என்று அழைக்கப்படுற பகுதி. இந்த பகுதிக்கு வந்து நான் 2 தடவை வந்து பயணிச்சிருக்கிறேன். இந்த ஆலயம் வந்து இந்த பாம்பு வழிகாட்டின்னு பேர் வர காரணம் வந்து சொல்கிறாங்க வந்து, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி பெரும் காடாக இருந்தப்போ பக்தர்களுக்கு பாதை தெரியாமல் தடுமாறிய வேளையில் ஒரு நாகப்பாம்பு நேராக வழிகாட்டி கூட்டி வந்து புனித அந்தோனியார் சொருபம் இருந்த இடத்தை வந்து அடைய உதவியதான். அதில் வந்து இந்த பகுதி வந்து பாம்பு வழிகாட்டிய புனித அந்தோனியார் தேவாலயமாக வந்து குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த விஷப்பூச்சிகள் பாம்புகள் வந்து தீண்டினா இந்த அந்தோனியரை வேண்டி பிரார்த்திக்கும் போது அவர்களுக்கு குணம் கிடைப்பதாக வந்து ஆழமாக வந்து நம்புகிறாங்க. அதோட இந்த பகுதி வந்து பார்த்தோம்னா, நான் வந்து முதல் வந்து அந்த பகுதி நான் வந்து மாசி இந்த வருடத்தின் மாசி மாத பகுதியில் வந்து பயணம் செய்திருந்தேன். இப்போ காலநிலையம் வந்து மழை டைம். இப்போ ஆலயம் வந்து ஒரு அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், நான் காட்டுறேன். ஒரு சாதாரண அமைப்பில் இருந்தது. தற்போது இப்போ இன்றைய தினம் நான் பயணம் செய்ய வந்து காலநிலையம் வந்து வெயில். ஹாய், வணக்கம். இது வந்து அந்த பாம்பு வழியாட்டிய அந்தனியார் சொல்லி அந்த பகுதி நடந்து பல வந்து மக்கள் வந்து வெளிவரதை காணக்கூடிய அந்த வேலை இங்கே வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வந்து புனிதமான கொண்டாடப்படுது. அதில் வந்து குடியில் வந்து மாதத்தின் முதல் செவ்வாய் இதில் வந்து கொஞ்சம் மக்கள் குறைவு இருந்தாலும் வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்ல காணக்கூடிய இருக்கிறது. இது வந்து இப்போ இந்த ஆவணி மாத பகுதி கடும் வெயில். ஆனால் அந்த பகுதி வந்து அந்த வெயில் வந்து தெரியாத மாதிரி குளிர்மையான காற்று வந்து வீசிக்கொண்டிருப்பதை வந்து அவதரிக்க முடிந்தது. அந்த பகுதியில் வந்து பக்தர்கள் வந்து தொடர்ந்து தங்களது நேர்த்திகளை வந்து முடித்து கொண்டு திரும்புவதையும் அதேபோல் நேர்த்தி செய்வதற்கு சென்று கொண்டிருப்பதையும் வந்து காணக்கூடிய இருந்தது. இது வந்து நான் மாசி மாத பகுதியில் சென்றபோது வந்து அந்தனியாரை தரிசிக்க முடிந்த வேளையில் எடுக்கப்பட்ட காணொலி வந்து நான் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம். இடம் வந்து இந்த பாம்பு விளையாட்டு அந்தனியார் சொல்லி விடுதல் தீவுக்கு கிட்ட இருக்கிற அந்த இதில் வந்து நிற்கிறோம்.
சுற்றுலா சுற்றி காடு தான் இருக்குது. யானைகள் யானை நடந்து யானை லத்தியெல்லாம் இருந்தது. இங்கே மலையாக இருக்குது. இதெல்லாம் அந்த இடம் இருக்குது அந்தோணியார். அதில் முதல்ல வந்து நாதாபுரம் கோயில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து அந்தோணியார் தான் வழி விடுறாங்க. ஒரு மாதத்தின் முதல் செவ்வாய் வந்து வழிபாடு பெரிதாக நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஞாயிறு வந்திருக்கிறோம். பெருசாக ஆக்கள் இல்லை, நல்லா போயிட்டு வந்ததன் மலையண்டோடைய பாதையெல்லாம் கொஞ்சம் சேராக இருந்து மற்றபடி ஓகே. அந்த வந்து படியாக வழிவிட முடியாது. அவங்களுக்கு பார்ப்போம். ரைட், கிட்ட வந்துட்டோம். அந்த நேரம் கிட்ட வந்தாச்சு. பாம்பு வழி காட்டினா அந்த நேரம் கிட்ட வந்துட்டோம். வாங்க, இதோ வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் பார்ப்போம். எல்லாம் ஜான் ஏரிக்கா போகிறோம். ஜான் ஏரியா யானை லத்தியெல்லாம் கிடக்கு ஏரியா உள்ள. அப்பா இல்லை, நாங்கள் இதோ ஜான் ஏரியா. வழிகாட்டி இந்த கிடைச்சிருக்கு. இது வந்து இலைகள் வந்து எல்லாம் கிடைக்காது அவங்க வாராக்களுக்கு. இது வந்து கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. நீங்களும் முடிஞ்சால் நாளையில் வந்து இந்த பூவை முண்ட கைக்கு சேர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. வேற வழிகாட்டின்னு இருக்கிறார். புரடம் பாதையெல்லாம் வந்து கொஞ்சம் சேரில் நல்லா இருக்கு. இந்த பகுதி வந்து எரிந்ததாக வந்து அந்த முதல் செய்தியெல்லாம் வந்து வழியான அந்த மரம் தானது. மீண்டும் வந்து பக்தர்கள் வந்து நமது நேர்த்தியை வந்து செய்து கொண்டா இருக்கின்றார். காலத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஜூன் மாதத்தில் நடக்கிற திருவிழா தான் வந்து சிறப்பாக கூறப்படுது என்று சொன்னால் இலங்கையின் அனைத்து பகுதியிலும் வந்து பொதுவாக மதபேதமின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக அந்த மன்னார் பக்கம் பயணம் செய்ய அதிசயமான ஆலயத்தை வந்து பாருங்கள். அதோட நீங்கள் பயணம் செய்த அந்த அனுபவங்கள் இருந்தால் கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள். நன்றி.